தமிழக அமைச்சர்களையும் பெண்களையும் இழிவாக பேசிய முன்னாள் துணை முதல்வர், இன்று எதிர்க்கட்சியின் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து இந்த மாபெரும் போராட்டம் இன்று போரூர் ஜங்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரவாயல் சட்டமன்ற சார்பில் இந்த போராட்டம் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இதோட முடியாது. நம்ம ஒரு காவல்துறையிலும் போய் சென்று ஒரு கம்ப்ளைண்ட் அஃபிஷியலாக கொடுக்குறோம். கமிஷன் ஆஃபீஸையும் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் நடவடிக்கை ஆல்ரெடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆபாசமான பேச்சை பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில் பேசியதால் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. மக்கள் அவர் நினைச்சு மிகவும் அருவருப்பாக தோன்கின்றனர். இன்னும் போலீஸ் அவங்க கடமை செஞ்சுட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மக்கள். அது சார்பில் போலீஸ் அவங்க கடமை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொச்சையான பேச்சை அவருக்கு சார்ந்த பெண்களே முகம் சொல்லிப்பார்கள். திமுக அணியை சார்ந்த பெண்கள், அவரோட சகோதரி திருமதி கனிமொழி அவர்களே இது வைத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவு ஒரு மோசமான ஒரு பேச்சை நேற்று வெளிப்படுத்தியுள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திசை திருப்பும் செயல் இதே வேலை தான் தொடர்ந்து பார்த்துட்டு மக்கள் பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் இது திசை திருப்பும் செயலா இல்லை அவர் பேசியதற்கு ஒரு எதிரொலியா என்று.